நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி, மே மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:10, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 7:03 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:24 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று அதிகாலை 4:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:24 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம். மேஷம் ராசி நேர்கள், இன்று உடனுக்குடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியுங்க. தனலாபம் உங்களுக்கு சீராக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு மட்டும் நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தொழில் நெருக்கடியை எப்படியும் நீங்க சமாளித்து விடுவீர்கள். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி இருப்பது ரொம்ப நல்லது. பாராட்டுகளும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. செயல்களில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். செயல்திறனும் இன்று அதிகரிக்க கொடுங்க. உயர் அதிகாரிகளின் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக விருத்தி அடையும். தடைப்பட்ட நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வரவேண்டிய இருந்து வந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று நீங்க வீண் அலைச்சல் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது கண்டிப்பாக துலங்கும். மனு போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டும்தான் சிரமத்தை கொடுக்கும். காதல் நீங்க தெளிவான முடிவெடுப்பது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பண தேவைகள் இருந்தது பூர்த்தியாகும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று வெளி உலக தொடர்புகள் விரிவடையுங்க. காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்படையும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தன லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். நிதிநிலை சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பரணி கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நிதிநிலை உயர்ந்து இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை முன்னேற்றம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். தன லாபமும் அதிகரிக்கும். கடந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இன்று உடைய சம்பாத்திய நிலை உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிறப்பாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். தங்களுடைய சம்பாத்திய நிலை கண்டிப்பாக உயர கொடுங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் சீராக இருக்கும். அனைத்து செயல்களையும் அதிகமாக நீங்க செய்து மன திருப்தி அடைவீர்கள். எளிமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க முடியும். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். கலைத்துறையினர் எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்படக்கூடுங்க. மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்காது. இருந்தாலும் எதையும் பெரிதுபடுத்த மாட்டீர்கள். யார் என்ன சொன்னாலும் அதனை யோசித்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல
கண்டிப்பாக ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று காதலில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் சிரமப்படாமல் செய்து முடிக்க முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சாதனை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். தொட்டது ஓரளவு தொடங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புதிய யோசனைகள் ஏற்படக்கூடும். ரோகிணி. மனக்கட்டுப்பாடு குழப்பம் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க மன அமைதியுடன் வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்று வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். வேகம் வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிகவும் பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. மதிய நுட்பத்துடன் இன்று வெளிப்படக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. புதிய சாமர்த்தியம் உங்களுக்கு வெளிப்படக்கூடும். எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புதிய திட்டங்களால் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்குங்க. காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. கலைத்துறையினர் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியாக செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கவலை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்றி ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும்.
நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். பதட்டம் அடைய வேண்டாம். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எதை யோசித்து செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். முழு முயற்சியால் காரியங்கள் முன்னேற்றம் அடைய முடியுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். புதிய திட்டங்களால் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயப்படாதீர்கள். எல்லா வகையிலும் நன்மை இருக்குங்க. இன்று சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் பிரச்சனை சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையினர் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கான ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடும். பெண்களுக்கு இன்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. காதல் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. தைரியம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். புதிய திட்டங்களால் வியாபாரத்தில் தன லாபம் பெருக்க கொடுங்க. பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆயில்யம் வியாபாரத்தில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க அற்புதமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். குடும்ப விஷயத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் நீங்க எதையும் யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதன் நீங்கள் தான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். செயலில் உங்களுக்கு வேகம் குடிவிடுங்க. உயர் அதிகாரிகளின் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிம்ம ராசினியர்களுக்கு இன்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று சிம்ம ராசினியர்கள் தீர்த்த யாத்திரைகள், கோவில், குளம் என பக்தி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய புகழும் இன்று ஓங்கியிருக்க கொடுக்க. அரசு ஆதரவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்குங்க. அரசியல் துறையினர் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும்.
எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. சரியாக எதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. அமைதி காப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மன அமைதி கண்டிப்பாக கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூடுபிடிக்க தொடங்கும். தேவையான பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். பூரம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதையும் செய்வதாக இருக்கும் பட்சத்தில் யோசித்து மட்டும் செய்யுங்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். காசு பணம் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். வழக்கமான பணியில் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். உத்திரம். நேர்மையாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று இடைவிடாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனைவி இன்று கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். மனைவி கருத்தரித்தல் போன்ற மகிழ்ச்சியான தகவலும் வந்து சேரக்கூடுங்க. சுகம் சந்தோஷம் கண்டிப்பாக தெரிய வரக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேலோங்கி விடக் கொடுங்க. தொழில் அபிவிருத்தி காரணமாக கொஞ்சம் தனலாமை ஏற்படக்கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எளிதில் தீவிரமாக நீங்க ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். தொழில் போட்டிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகனம் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலில் பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக மாணவர்களால் சாதிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். அது மட்டுமில்லை, பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மன கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறையும். புதிய வீடு வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். அஸ்தம். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பாராட்டு புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சில பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாகும். தொழில் போட்டிகளும் இன்று உங்களுக்கு சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்குங்க. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும்.
வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் நீங்கி விடக்கூடும். இன்று நீங்க பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் ஓரளவு தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கும். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெறக்கூடுங்க. நேர்மறையாக செயல்பட்டவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே எதையும் செய்யுங்கள். முக்கியமாக எதிர்மறையாக இருப்பவரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது மிக நல்லது. உயர் அதிகாரியிடம் இன்று நீங்க பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்று காரிய தடை, வீண் அலைச்சல் போன்றவை ஏற்பட்டு பெண்ணில் சரியாகுங்க. டென்ஷனை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். துன்பங்கள் கண்டிப்பாக தூளாகும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். குடும்பத்தில் கூதுகளும் தரும் சம்பவம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்குங்க. சில சூட்சமங்களை உணர்ந்து அதை உங்கள் தொழிலுக்காக செயல்படுத்துவீர்கள். புதிய இடத்திற்கு கடையை மாற்றக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல்ல யோசியுங்கள், முடிவுல தெளிவாகிடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியிலும் ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்க பணிகளை வேகமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி, குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. யார் என்ன செய்தாலும் யோசித்து செய்யுங்கள், பேசுங்கள். முக்கியமாக அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விசாகம், இன்று எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். கனவுகள் நனவாக கூடிய சூழல் இருக்குங்க. குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உறவுகள் செயலால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடும். சிலர் விருப்பத்திற்கு மாறாக நடக்கக்கூடுங்க. இன்னும் சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் நாம எதையும் செய்து கொள்ளலாம். விருச்சிகம் ராசினியர்கள், என்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உறவுகள் செயலால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடும். கோபத்தால் வம்பு வழக்குகளை விலைக்கு வாங்காமல் இருப்பது நல்லது. குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. மற்றவரின் வேலைக்காக நீங்க அலைய வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று மற்றவர் விஷயங்களை நீங்க தலையிட வேண்டாம். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டும். குடும்பத்துடன் திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க கொடுங்க. வியாபாரிகள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. அன்பு பாசமும் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும். பெண்களுக்கு என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை இன்று எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று யதார்த்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும்.
பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. முக்கிய முடிவுல மிக தெளிவாக இருக்க வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு மிக சிறப்புடன் வாழ்க்கையை வாழ்வீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான வெற்றி நிச்சயம். அனுஷம். இன்று முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன தெளிவு இன்று ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. வராமல் இருந்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சுய தொழில் லாபம் ஈட்டிக் கொள்ளும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று மன சங்கடம் கொஞ்சம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் நாள் என்று தான் சொல்ல முடியுங்க. குழந்தைகள் மீது அளவற்ற பாசத்தை பொழிவீர்கள். மனைவி காரியம் யாவினும் கை கொடுப்பால். கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள். இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும். குடும்ப உறவுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வீடு வாகனம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பிள்ளைகளுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உறவினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பழுதான வண்டியை மாற்றுவீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றுவது தொடர்பாக முயற்சிகள் பலிதமாக கூடும். வீடு மனை வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்க கொடுங்க. புதிய விளைவில் லோனும் கிடைக்கக்கூடும். பெண்கள் என்று நம்பிக்கையுடன் இருங்கள். உடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் இருக்கும். சுய தொழில் லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் மட்டும் யோசித்து செய்ய வேண்டும். காதலை நீங்க யோசித்து பேச வேண்டும். குடும்பத்தாரிடம் கலந்து பேசுங்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற கவலை இருக்குங்க. பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகும். நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். என்று மாணவர்கள் முடிவுகள் எடுக்கும்போது பெற்றோரிடம் கேட்டு எடுக்க பாருங்கள். தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். உயர்கல்வி பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டு தான் இருக்கும். உன்னை நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. பொருளாதாரத்தை எப்படியும் விருத்தி செய்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். இன்று குடும்ப உறவிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. போராட்டம். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாகனம் தொடர்பான செலவுகள் இருக்கும். இருக்கும் வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். அதேபோல் இருக்கும் வீட்டை மாற்றலாமா என்ற சிந்தனையும் இருக்குங்க. எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி மட்டும் பண்ணுங்கள், அது போதுங்க. உத்திராடம். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். தன்னம்பிக்கை எதிலும் கூடிவிடக் கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி பெருகக்கூடும். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசத்தை பொழிவீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. இன்று உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள்.
இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் அமைந்துவிடக் கொடுங்க. புதிய வாய்ப்புகள் கதவை வந்து கண்டிப்பாக தட்டும். பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. எதிலும் ஒற்றுமை மேலோங்கும். பேச்சால் காரியத்தை சாதித்து காட்டுவீர்கள். இந்த புதிய சாதனை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. புரியாத புதிருக்கு விடை கிடைத்துவிடும். இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். மகரம் ராசினியர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும், பெருமை ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் இருக்க கொடுங்க. அவர்களால் நன்மையும் ஏற்பட கொடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். அரசியல் துறையினர் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். ஆனால் மனசுக்குள் ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்குங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. காதல மட்டும் நீங்க திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல நீங்க அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நம்பிக்கைக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக சாதகமாக முடியுங்க. புதிய வாய்ப்புகள் கதவை வந்து தட்டும். பல வழிகளிலும் யோகம் வரக்கூடுங்க. அரசாங்கத்தால் லாபம் கிடைக்கக்கூடும். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்கள், அது போதுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம். எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம். எதையும் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. குடும்பத்தார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களும் கிடைக்க கொடுங்க. பேச்சுக்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பத்திற்கு மாறாக எண்ணிய காரியங்கள் வரக்கூடுங்க. நிதி நிலைமையும் இன்று சீர்படக்கூடும். கடினமாக உழைப்பது கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தடையும் தாமதமும் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று கும்பம் ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பண வரவில் கண்டிப்பாக திருப்தி இருக்கக்கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்குங்க. உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வழக்கமான பணியில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நீங்க மிகவும் கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கைகள் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். காதல மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். காதலை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். அமைதியாக பேசி எதையும் செய்ய வேண்டும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக எதையும் செய்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்று தடைகளை உடைத்திறந்து கல்வியிலும் ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அபிட்டம். இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பல வழிகளிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்போட திட்டம் வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எதிலும் உங்களால வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. நெருக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய கடன் மட்டும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கும் கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள், அது போதுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள். சில நேரங்களில் நீங்க பார்த்து பக்குவமாக பேசுவது மிக நல்லது. போராட்டாத்தி. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க நாளாக இருக்க கொடுங்க. இன்று திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனம் இன்று தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெறக்கூடுங்க. கூட்டு முயற்சி எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நேர்மையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நெருக்கடிகளையும் சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. உழைப்பு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தீர்த்த யாத்திரைகள், கோவில் குளம் என பக்தி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. மதியத்திற்கு மேல்தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இருந்தாலும் நீங்க சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இன்று வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். இயந்திரம், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த தொகை கண்டிப்பாக கையில் வரக்கூடும். புதிய பதவி, சொத்து சேர்க்கை போன்றவற்றில் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தைரியமாக இதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் மற்றும் மீனம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். காதலை நீங்க கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு தெளிவாக சிந்திக்க வேண்டும். பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், கோபப்பட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் கூட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பாடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. இன்று எதிலும் உங்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடும். காரியங்களும் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக இன்று அமைந்துவிடக் கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இருந்தாலும் இன்று நீங்க அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள்.
ரேவதி, இந்த சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். முக்கிய முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த தொகை கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பயணத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபம் கிடைக்குங்க. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.